விஜய் சித்ரா அவர்களோட கொலை வழக்கில் கைதாகி இருந்த ஹேம்நாத் அவர்கள் இப்போ நிரபராதி அப்படின்னு விடுவிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பிரபல விஜேவான சித்ரா அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நேரத்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கு தற்கொலை தான் அப்படின்னு சொன்னாலுமே விஜய் சித்ராவோட அப்பா இல்லை இது கொலை தான், அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட ஹஸ்பண்ட் ஹேம்நாத் தான் அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாங்க. இதன் பேரில் டிசம்பர் 15ஆம் தேதி ஹேம்நாத் அவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஹேம்நாத் அவர்கள்ட்ட விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கும் என்னோட மனைவி சித்ரா அவர்களுக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ரொம்பவே நல்லபடியாக ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரியாது, ஆனால் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மீது குற்றம் சுமத்திருந்தாங்க, ஒருவேளை அது உண்மை அப்படின்னா நான் சரண்டர் ஆகிருப்பேன், ஆனால் நான் குத்தமே பண்ணல. என் மீது பழி சொல்றவங்க முன்னாடி நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில் இந்த கேஸ் திருவள்ளூரில் உள்ள மகிழா நீதிமன்றத்துக்கு வந்திருந்துச்சு. அண்ட் அங்கே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஹேம்நாத் அவர்கள் மீது போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதாலும் அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவரை நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ்லேருந்து மொத்தமாகவே அவரை வெளியெடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆஜராகியிருந்த மற்ற ஒரு சில நபர்களும் வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அன்றைய ஒரு தேதியில் இந்த கேஸ் ரொம்பவே வைரலாக போணுச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். விஜய் சித்ரா அவர்களோட குடும்பமாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க இதுக்கு ஹேம்நாத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கேஸ் முழுக்க முழுக்க அவருக்கு சாதகமாக வந்திருக்கு. அண்ட் இது இப்படியே முடிய போகுதா இல்லை வேறு ஏதாவது புதுசாக மறுபடியும் மாறுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதில் உண்மையாலுமே என்னதான் நடந்திருக்குன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் பிரசாந்த் அவர்களோட நடிப்பில் அந்தகன் படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் சிம்ரன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை அவரோட அப்பா தியாகராஜன் அவர்கள் தான் எடுத்திருந்தார். இந்த படம் 2019 ரெடியானாலும் பல தடைகளுக்கு அப்புறம் 2024 தான் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் ஒரிஜினலை விட நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் நடித்து அதை கம்பேக்னு சொன்னாலுமே இந்த ஒரு படம் உண்மையாலுமே கம்பேக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி போர் அடிக்காமல் ரொம்பவே நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படம் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக மாறி இருக்கு. அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்து அவர் தளபதி கூட நடிச்சிருக்கா கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இது அவரோட செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிரசாந்த் அவர்கள் கொஞ்சம் வெயிட்லாம் குறைச்சி பழைய மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் பண்ணார்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சினிமாவிலையும் சரி அவரோட ரியல் லைஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா அமைய கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.